காளியை ராகு காலத்தில் வழிபடுவது ஏன்? காளியை ராகு காலத்தில் ஏன் கும்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, முதல்ல காளி இவங்க யாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் நீங்கள் பார்க்குற காளி எப்படி இருக்காங்க? பல கைகள் வச்சுக்கிட்டு, நாக்கை தொங்க விட்டுக்கிட்டு, சிகப்பு கலரில் கண்ணு ரெட்டாக வச்சுக்கிட்டு, ஒரு உக்ரமான கோலத்தில் உங்களுக்கு காமிக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் அவங்கள கும்பிட்றீங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? அவங்கள பார்த்து பயப்படுறவங்களும் பயந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேன், காளியை பயப்படாமல் கும்பிடுறதுக்கு ஆள் இருக்கா? பொதுமக்கள் அத்தனை பேருமே காளியை பார்த்தா பயப்பட தானே செய்கிறாங்க. ஏன் அந்த பயம்? ஏன்னா அவங்க தோற்றத்தை அப்படி காமிச்சிருக்காங்க. ஆனால் காளின்றது காலத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க. இந்த காலம் முழுசுமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. கருணையான, மிக பாசமான, ஒரு இரக்க குணம் கொண்ட தெய்வம் காளி. காளியை ஆத்மார்த்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு கருணையான தெய்வமாங்க. அவ்வளோ ஒரு குழந்தை, சொல்லப்போனால் காளின்றது குழந்தை மாதிரி. ஓகேங்களா? அம்மா தான் இருக்கிறதுலே பெருசுன்னு இந்த உலகத்தில். அம்மாவை விட சிறந்தது யார் அப்படின்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் காளியை தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கருணை இருக்கிறாங்க, அவ்வளோ ஒரு அன்பானவங்க. அந்த காளியை கும்பிடுறது எதுக்காக கும்பிடுறாங்க? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கெட்ட இது நடக்குது, அதுலேருந்து அவங்க காப்பாற்றுவாங்க. அவங்க இது போல் மாந்திரிக செயல், அதுலேருந்து காளி காப்பாற்றுவாங்க. இல்லை மாந்திரிகம் பண்ணுறதுக்கு காளி அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்படிலாம் கிடையாது. காளின்றது காலத்தை கணக்கில் வச்சுருக்கிறவங்க சொன்னாங்க. காலம்னா டைம்னு அர்த்தம். நீங்கள் எந்த டைமில் கூப்பிட்டாலும் ஒரு நொடியில் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அதுதான் காளி. நீங்கள் வேண்ட அடுத்த செகண்ட் உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு அவங்க வந்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா அது காளி தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே. புரியுதுங்களா? அந்த காளியை ஏன் ராகு காலத்தில் கும்பிடணும் அப்படின்னா, ராகு காலம் பகல் ராகு காலம், இரவு ராகு காலம் 2 இருக்குது. ராகு கிரகம் பார்த்திங்கன்னா சில தீய செயல்கள் செய்கிறதுக்கு ராகுவும் செய்வார், நன்மையும் கொடுப்பார், கெட்டதும் செய்வார். ரெண்டுமே ராகுடைய கேரக்டரில் இருக்குது. இப்போ அவர் ராகுவுடைய தசாபுத்தி நடந்தாலோ, ஜாதகத்தில் தசாபுத்தி நடந்தாலோ, இல்லை அவருடைய உட்கார்ந்துருக்கிற ஸ்தானம், உட்காந்து பார்க்கக்கூடிய கிரகம் நல்ல கிரகத்தை பார்த்து அவர் கெடுக்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு காப்பாற்றுறதுக்கு ராகுவுக்கு யார் ஹெட்டு, அவங்கள போய் கும்பிடணும். ராகுவுடைய அதிதேவதை யாருன்னா துர்கை. துர்கை யார்? காளி தான் துர்கை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் மக்கள் காளியை பார்த்து பயப்படுறாங்கன்றதால துர்கைக்கு போய் விளக்கு போடுன்னு சொன்னாங்க. புரியுதா? ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு குருவோ இல்லை ஏதாவது கிரகம் வக்ரமாயிடுச்சு, கெட்டே போயிடுச்சு, அவனை காப்பாற்றவே முடியாதுன்னா அவங்கள காப்பாற்றுற ஒரே தெய்வம் இருக்குது, காளி. வக்ர காளினே இருக்குது. காளியில் பல காளிகள், 3000 சில்லற காளி இருக்காங்க. அதில் வக்ர காளி இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்ரத்தையே நிவர்த்தி பண்ணுறவங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விஷயத்திலையும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் காளி. புரியுதுங்களா? அந்த காளியை இந்த ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நேரம், இந்த ராகு காலம் பகல்லையும் வரும், இரவுலையும் வரும். அந்த 1.5 மணி நேரத்தில் இந்த அம்மன், அவருடைய அதிதேவதையான துர்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணால் ராகுவுடைய பாதிப்பு கெடும். இப்போ இந்த தீய பழக்கம், கெட்ட பழக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறது, இல்லை கெட்ட செயல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது, இது போல் இருக்கிறவங்களுக்கும் இது சூட்டாகும். பல நல்ல விஷயங்கள், தொழில் சரியாக நடக்கலை, கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, இது போல் விஷயத்தில் இருக்கிறவங்களும் இந்த ராகு காலத்தில் காளி வழிபாடு செய்தால் அதை விட ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் இந்த உலகத்திலேயே கிடையாது. இதுதான் உண்மை. வீர சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சத்ரபதி சிவாஜி நார்த்திலேருந்து இங்கே சவுத்துக்கு வந்து இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம்பாவில் கும்பிட்டு அவருடைய வாள் வாங்கினாராம், அவர் கத்தியை போருக்கு. அப்போது எவ்வளோ கருணையான தெய்வமாக இருக்கணும் இந்த காளி. அந்த காளியை அந்த குறிப்பிட்ட நேரங்கள் ஒவ்வொரு டைமில் கும்பிட்டா ஒவ்வொரு பலன். இதில் ராகு காலத்தில் கும்பிட்டா அந்த ராகுவால் வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எதுவும் நடக்காது. புரியுதுங்களா? அதுக்கு தான் காளி வழிபாடு ராகு காலத்தில் கும்பிட்றது. அது ஒரு பெரிய ஒரு நற்பலன் கொடுக்கறது. நீங்கள் பெங்கால் போனீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக கல்கட்டா போனீங்கன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பிள்ளையார் கோவில் தெரு இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கிறா போல் அங்கே காளி கோவில் இருக்கும். நீங்கள் தெருவெல்லாம் காளியை பார்க்கலாம். அதனால தான்
அந்த ஊர் இன்னும் செழுமையாக இருக்குது. நீங்கள் அங்கே ஊரில் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழுமையாக இருக்கும், மக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லா இருப்பாங்க. காரணம் என்னென்னா காளியோடைய ஆசீர்வாதம். காளி ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் காளியோடைய ஸ்பெஷல். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தருடைய குரு இருக்கார்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருக்கு காளி நேரடியாக காட்சி கொடுத்தாங்க, காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. மிகப்பெரிய மகானாக இருக்கார். இது போல் பல மகான்கள் காளியை வழிபாடு செஞ்சு பெரிய ஒரு ஞானத்தை பெற்றவங்கெல்லாம் உண்டு. அவ்வளோ கருணையான அந்த காளியை ராகு காலத்தில் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கெடு பலன்களும் சரியாக மாறும். காளியோடைய ஆசீர்வாதம் உங்களை எல்லாருக்கும் உண்டாகட்டும். சாய்ராம்.